தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்களுடைய கிளப்பில் நேற்று ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போன ஒரு நீதிபதியையும் வழக்கறிஞரையும் வேட்டி கட்டிட்டு வந்தாங்க, அதனால உள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த செய்திக்கு கண்டனங்களும் நேற்றிலிருந்து வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிளப்ல, ஒரு சங்கத்துல வேட்டி கட்டிட்டு வர்றதுக்கு தடை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த மாதிரியான கிளப்புகளை தடை செய்ய வேண்டும்னு டாக்டர் ராமதாஸும் நேற்று உடனடியாக அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரவி? இல்லை, இது வந்து கிரிக்கெட் கிளப்லாம், கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டே வந்து பிரிட்டிஷ்காரர்களால் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தான். எனவே அவங்க ஏற்படுத்தின கிளப்லாம் அப்போது என்ன விதிமுறை வகுத்தார்களோ அதுவே இன்னும் வரைக்கும் அப்படியே நீடிச்சிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு பொறுப்பாளர்கள்லாம் திரு காசி விஸ்வநாதன் அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பாளராக இருக்கார். அவர் இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கூட கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த விதிமுறைகள் மாற்றப்பட வேண்டும். இதை உடனே வந்து அதை தடை செய்யணும் அல்லது அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம சொல்கிறத விட விதிமுறைகளை மாற்றணும் அப்படின்னு சொன்னாவே போதும்னு தான் நினைக்கிறேன். அங்கே இருக்கிறவர்கள் தமிழர்கள் தான் பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள். நிச்சயமாக அந்த விதிமுறைகளை அவர் மாற்றி அமைப்பார்கள். அது விதிமுறை இருக்கிற வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அங்கே இருக்கிற காவலர்களுக்கு, அந்த ஊழியர்களுக்கு வந்துடுது. அதனால அவங்க போய் அதை சொல்ல வேண்டிய ஒரு நிலை. இவ்வளவு காலம் அந்த விதி வந்து சற்று முரணான விதியாக இருக்குங்கிற உணர்வு வந்து அந்த உறுப்பினர்களுக்கு வரவே இல்லை. இதுதான் ஏன் இது வராம போகுதுன்னா, இந்த சமயத்துல வந்து குறிப்பாக அவர் நீதியரசர் அவர் ஹரிபரந்தனம் அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் காந்தி, அவர் சுவாமிநாதன் மதுரை சேர்ந்த அவர் ரொம்ப அருமையான வழக்கறிஞர், இவங்களுக்கெல்லாம் நேர்ந்த இந்த ஒரு இடுக்கண் வந்து ரொம்ப மனசை ரொம்ப ரொம்ப சங்கடப்படுத்துது. அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அவர்களுக்கு அது மாதிரி அவர்களை அவமானப்படுத்தியிருக்க கூடாது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, ஏன் இது நமக்கு உறுத்தலைன்னா, நம்ம வந்து ஒரு நெட்ட நிலைப்பாடுகளில் வச்சுருக்கோம். ஒரு பக்கம் இந்த மாதிரி ட்ரெஸ் கோடுங்கிறது வந்து பல இடங்களில் இது மாதிரியாக இருக்குது. இன்னும் பல இடங்கள்லையும் அந்த ட்ரெஸ் கோடை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளைய இன்னைக்கு இந்த நம்முடைய மாநிலத்துடைய சீதோஷ்ண நிலைக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லாமல் அவளை இறுக்கமான டையையும் இறுக்கமாக நைலான் சாக்ஸ் ஷூவை போட்டு இறுக்கி காலையில் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்தி ஒரு நாள் முழுக்க அந்த பிள்ளைகளை அதை அனுபவிக்கிற வேதனை இருக்க அவ்வளவு மோசம். அங்கே வந்து நீங்கள் ஷூ போடாமல் எந்த ஸ்கூல்லையும் உள்ளார விட மாட்டாங்க, டை கட்டாமல் எந்த ஸ்கூல்லையும் உள்ளார விட மாட்டாங்க. நம்ம வந்து அதுக்கெல்லாம் பிள்ளைகளை பழக்கிறோம், நாமும் பழகிடுறோம். அப்போது ஒரு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருந்ததுன்னா இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனோபாவம் நம்ம மனசில் நம்முடைய அன்கான்ஷியஸுக்குள்ளாரே போகுது. நீங்கள் சொல்கிற அவர் ரவிக்குமார் சொல்கிற மாதிரி அன்கான்ஷியஸுக்குள்ள அந்த மாதிரி ஒரு உணர்வு போகுது அப்படிங்கிறது அதில் அந்த கூற்றில் உண்மை இருக்குது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக நாங்கள் என்ன உடை போடணும் அப்படின்னு நாங்கள் ஒரு விதியை உருவாக்குறோம்னா அந்த விதி எங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. நான் போட்டுட்டு வர்ற அதே மாதிரியான விதிகளுக்கு உட்பட்டு நான் போடுற அதே உடைய ஹாஜாகனி போட்டு வரணும்னு சொல்றது வந்து சரியில்லை. ஹாஜாகனி இந்த கைலியோட வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவரை நான் வந்து நிர்பந்திக்க முடியுமா என்ன? இல்லை, இதுதான் இப்போ. ஏன்னா அங்கே வந்து ஊழியர் அந்த உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, அங்கே நிகழ்ச்சி நடத்தினாலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் இவங்க வந்து முன்னையே வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க, நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும், அவங்க சரியாது அவங்களுடைய தவறுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விதி வந்து சரியா தவறா என்பது ஒரு பக்கம். இந்த விதி உண்மையிலே தவறானது. இது பிரிட்டிஷ் காலனிய மனோபாவத்துடைய வெளிப்பாடு. எப்பயுமே நம்ம வந்து எல்லா விதத்திலையும் பாகுபாடை காட்டுறோம். இந்த பாகுபாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவத்தை நம்ம வந்து சமூகத்தில் தொடர்ந்து பின்பற்றிட்டே வரோம். ஒரு பக்கம் நீங்க வந்து கேட்டு திரும்ப வரணும், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை? அதாவது சட்டத்தின் முன்னால் எல்லோரும் சமம்னு தான் நம்ம சட்ட புத்தகத்தில் இருக்குது. அது நடைமுறையில் இல்லாத காரணத்தினால அவமதிப்புக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று அது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, மூத்த வழக்குரைஞராக இருந்தாலும் சரி என்று சென்னை கிரிக்கெட் கிளப்பில் காட்டியிருக்கிறாங்க. இது மிகவும் என்னை கொதிக்க வைத்த செய்தி. தோழர் சொல்வது போல விதிமுறைகள் எல்லாம் இருப்பது உண்மைதான். ஆல் அபவுட் ஏ டாக்னு ஏஜி கார்டினர் கதை எழுதியிருப்பார். அது சட்டம் விதிமுறை என்பது சில சட்டங்கள் மாற்ற முடியாதவை. சில விதிமுறைகள் சமூகத்தின் சூழலுக்கேற்ப மனநிலைக்கு ஏற்ப பதிவு செய்யப்பட வேண்டியவை. சுழல் விளக்கில் அதிகாரம் அளிக்கப்பட்ட இந்திய ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றின் பிரதிநிதியாக ஒருவர் வந்து இறங்குறார். அதை விட நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட இடம் மேம்பட்டது என்று காட்டும் பொழுது
இல்ல அங்க விதி அப்படி இருக்கும்போது நீங்க சுழல் விளக்குல வந்தாருங்கிறதுக்காக இல்ல இல்ல சுழல் விளக்குக்காக மாற்ற சொல்ல விதிவிலக்காக அவரை ட்ரீட் பண்ண முடியுமா? விதிவிலக்காக ட்ரீட் பண்றது இல்ல. நீங்க துவக்கத்தில் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு ஒரு மோசமான விதிமுறை இங்கே நடைமுறையில் இருக்குதுங்கிற உணர்வு வந்திருக்க வேண்டாமா? ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள், வரவேற்கிறோம். இதற்கு முன்பு அவருக்கு அது மாதிரி ஏதோ ஒரு அனுபவம் ஏற்பட்டதாக எனக்கு தகவல் உண்டு. VR கிருஷ்ணய்யர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு விஷயம் வச்சுங்க, விதி இருக்கிறது, விதிவிலக்காக முடியுமா என்றால், சூரியன் மறையாத தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அந்த நாட்டின் தலைவரை வின்ஸ்டன் சர்ச்சிலை சந்திப்பதற்கென்று ட்ரெஸ் கோடு வைத்திருந்தது. இங்கிருந்து போன அண்ணல் காந்தியடிகளை அவர் ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர் என்று கிண்டல் செய்தவர் தான். ஆனால் வட்டமேஜை மாநாட்டுக்கு போன காந்தியடிகள், நான் சர்ச்சிலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆடையோடு தான் வருவேன், முடிந்தால் சந்திக்கிறேன், இல்லை என்றால் இந்த தேசத்திற்கு திரும்பி செல்கின்றேன், நான் ஏழை எளிய மக்களுடைய பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கிறேன் என்று உறுதி காட்டினார். அந்த நாட்டின் சட்டத்தை சில மணி நேரங்கள் நிறுத்தி வைத்து சந்திப்புக்கு வழிவகுத்தார்கள். அந்த காந்தி தேசம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் ஒரு வழக்கறிஞர் காந்திக்கு அந்த உரிமை இல்லாமல் போயிடுச்சே. ஆகவே இந்த சட்டம் எவ்வளவு தேவையானது சமூகத்திற்கு என்று சிந்திக்க வேண்டும். ட்ரெஸ் கோட்னா நான் ரெண்டு இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன், ரெகுலேஷன். ஒரு முறைப்படுத்துவதற்கு ஒரு கல்வி நிறுவனம், அங்கே ஆடை கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். கண்ணியமானம் என்பது என்னன்னா, சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹைடிங்ஸ், திறந்து கொண்டு வருவது இல்லை. ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில ஒரு நடிகை காந்தியடிகளுக்கு பொருந்துமா? இல்ல 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 பிரச்சனை இருக்கு. அவருடைய மேலாடை இல்லாமல் ஆண்கள் வருவதும் மற்றவர்கள் வருவதும் சரி சமம் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். அதல்ல, அவரவர்களுக்கு தேவையான ஆடை, அதை மற்றவர்கள் நிர்பந்திக்க முடியாது என்ற ஒரு கருத்துல உடன்படுகிறேன். அதையும் கூட மாரல் கிரவுண்ட்ல, அதாவது அறிவுரை அளவில் சொல்லலாமே தவிர லீகல் கிரவுண்ட்ல நீ இந்த ஆடை உடுத்தி வரவில்லை என்று, இன்றைக்கு நான் லுங்கி உடுத்தி வருகிறேன் என்று சொன்னால் அதற்கு இந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கக்கூடாது. அது இரண்டாவது, இந்த சனாதானம் வர்ணாசிரமம் என்பது இந்த வளர்ந்து வரும் உலகத்தில் இடம் மாறி இருக்கின்றது. முன்பு பிறப்பால் இருந்த பேதம் என்பது அணிகின்ற உடையால் நீ இந்த இடத்துல தடுக்கப்பட்டவன், நீ உள்ளே நுழைய தகுதியற்றவன் என்று சொல்வது எப்படி ஏற்க முடியும்? பகுத்தறிவுக்கும் மனிதநேயத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளும் மாற்றப்பட வேண்டும், மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலை. ஹாஜாகனி லுங்கியோட வந்திருக்கிறாரு. எனக்கு இது அவர் சொல்லும் போது எனக்கு முன்னால கவிஞர் இன்குலாப் நக்கீரன்ல ஒரு தொடர் எழுதியிருந்தார். அந்த தொடர்ல எழுதின ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. காலையில எழுந்து நடைப்பயிற்சிக்கு போகும்போது பேண்ட் போட்டுட்டு நடைப்பயிற்சிக்கு போறவங்களை பார்த்து தெருநாய் குறைப்பது இல்லை, என்னை போல லுங்கி அணிந்து கொண்டு நடைப்பயிற்சிக்கு போறவங்களை பார்த்து குறைக்குது அப்படின்னு இந்த விதிகள் எல்லாம் பற்றி விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாய்களுக்கு கூட அந்த பேதங்கள் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்போ எழுதியிருந்தது நினைவுக்கு வருது. அந்த மாதிரி தான் எல்லா விதிகளுமா? ஆமா, இப்ப நீங்க நம்மளே சினிமாவில் நிறைய ஜோக் வந்தது, அவர் சிவப்பா இருக்க அவர் பொய் சொல்ல மாட்டாருன்ற ஜோக்கு நம்ம ரொம்ப பிரபலம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மதிப்பீடுகளை, சமூக மதிப்பீடுகளையும் விழுமியங்களையும் நாம் உள்வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை நம்ம கைமாற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அது முழுக்க முழுக்க பாகுபாடு கொண்ட ஒரு மதிப்பீடுகள், விழுமியங்களை இதை நம்ம பின்பற்றி கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் இது மாதிரியான விஷயங்களை நமக்கு உறுத்தவே மாட்டாங்குது. ஏன்னா அந்த விதிகளை வைத்து பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அங்கேயும் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களும் உண்மையிலே தமிழ் பண்பாட்டை வெறுக்கிறவர்களோ அதை மதிக்காத துச்சமாக நினைக்கிறவர்கள் கிடையாது. அவங்களும் அதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஏன் உறுத்த மாட்டாங்குதுன்னா, இது பல இடங்கள்ல இருந்து நமக்கு தொடர்ந்து வருகிற ஒரு விஷயம் தான். அதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதே தமிழ் சமூகத்தில் தான் தெருவில் வேட்டியை தாழ விட்டுட்டு போய் நடக்கக்கூடாது, தோளில் துண்டணிஞ்சி போகக்கூடாது, இப்படின்னு எத்தனை கிராமங்களில் இன்றைக்கும் அது மாதிரியான டிக்டேட்ஸ் இருக்குது. ஏன் நமக்கு ஆடைகளை பற்றி, பெண்களை மேலாடை அணியக்கூடாதுன்னு சொன்ன எவ்வளோ பெரிய கொடுமை இங்கே நடந்திருக்குது. இன்னமும் கிராமங்களுக்குள்ளார பேண்ட் போட்டுட்டு போக முடியாத தலித் இளைஞர்கள் எத்தனை கிராமங்கள் இருக்குது. இப்படியான ஒரு நிலைமையை வச்சுக்கிட்டு அதெல்லாம் அதை பற்றி பேசாமல், அதை பற்றி நமக்கு எந்த கோபமே வராமல், இதை பற்றி இங்கே மட்டும் இப்படி கோபம் வந்துடும். அதனால இப்படியான ஒரு இரட்டை நிலைப்பாடுகள் தொடர்ந்து இருக்கு இந்த சமூகத்துக்குள்ளார. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அதையெல்லாம் நம்ம கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல பல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா எல்லா மதத்தினரும் அங்கே வர்றாங்க. அதே மாதிரி நாகூருக்கு அடுத்து பக்கத்தில் போனீங்கன்னா எல்லா மதத்தினரும் அங்கே வருவாங்க.
அது மாதிரி இங்க இருக்கிற பெரிய இந்து ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா மதத்தினரும் போய் வழிபாடு செய்கிறாங்க, நேர்த்தி கடன் செலுத்துறாங்க, எல்லாருமே பார்க்குறோம். ஆனால் சில ஆலயங்கள்ல நம்ம பார்க்குறோம் இந்த கைலி அணிந்து வரக்கூடாது அப்படின்னா, கைலி வந்து ஒரு இண்டீசன்ட் ட்ரெஸ்ஸாக வந்து பார்க்கப்படுதா அல்லது ஒரு சமயத்தோடு அது வந்து இணைக்கப்படுதாங்கிற ஒரு கேள்வி வருது. இப்படியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. ரவிக்குமார் சொல்றதுலயும் தொடர்ந்து பேசுறதுக்கான பொருளை கொடுத்திருக்காரு. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.